வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளுடைய மொபைலில் வந்து வால்யூம் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த வால்யூம் பட்டனை வந்து நம்ம வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம வந்து அந்த வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த வால்யூம் பட்டனில் வந்து ஒரு வேறு லெவல் ட்ரிக் பார்க்க போகிறோம். அந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்களா கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கம் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல நீங்கள் செட் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பா. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய வால்யூம் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? எல்லாருமே தெரிஞ்சது ஒன்று தான். வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதுக்காக மட்டும் தான் அந்த வால்யூம் பட்டன் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு அந்த வால்யூம் பட்டனை வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதில் வந்து வேறு லெவலில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. அதை தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் கீ மேப்பர் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட டவுன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடையாது. ஸோ அதனால் கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை உங்களுடைய மொபைலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு பின்னாடி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரெட் கலரில் ரெக்கார்ட் ட்ரிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட் வந்து ஒரு டைமிங் ஓடும். அந்த டைமிங் ஓடி முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வால்யூம் அப் பட்டனையோ இல்லைனா வால்யூம் டவுன் பட்டனையோ நீங்கள் ஒரு முறை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வால்யூம் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷார்ட் ப்ரெஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து ஆட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்குடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து வால்யூம் பட்டனை வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணின்னு இருப்போம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ பண்ண போகிறது என்னன்னா, அந்த வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஏதான ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து எரிகிற மாதிரி செட் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி செட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளுடைய வால்யூம் பட்டனில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப்பை செட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே இந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு வந்து எந்த ஆப் செட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வால்யூம் அப் பட்டனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்களா டேரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை வந்து உங்களுடைய வால்யூம் பட்டனில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் செட் பண்ணிட்டா போதும். நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து உங்களுடைய மொபைலுக்குள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு அந்த வால்யூம் பட்டனை கிளிக் பண்ணால் போதும். டேரெக்டாக உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் அதுக்கு அடுத்தது உங்களுடைய மெசேஜ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, வால்யூம் டவுன் பண்ணதுக்கும் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வால்யூம் டவுன் பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கீ கோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணுற மாதிரி, ப்ளூடூத் ஆன் பண்ணுற மாதிரி, நெட் ஆன் பண்ணுற மாதிரி, அப்புறம் பேக் வர்ற மாதிரி, ஹோம் பேஜ் வர்ற மாதிரி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏரோப்ளேன் மோடில் போடுறது, ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுக்கிறது, அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் நிறைய செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி மட்டும் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் கொடுத்துட்டேன். இது வந்து வால்யூம் டவுன் பட்டனை கிளிக் பண்ணால் தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து நான் இன்ஸ்டாகிராம் வந்து சும்மா ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களும் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி இருக்கிறபோது உங்களுக்கு திடீர்னு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்களா இந்த வால்யூம் டவுன் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். இது வந்து எதுக்குன்னா, உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனாலையும் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க. ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டு தான். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப்பில் வீடியோ பார்த்துன்னு இருக்கிறபோது அந்த வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றணுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் அந்த ஆட்டோ எடிட் அப்படின்றத வந்து ஆன் பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பில் வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து உங்களுடைய வால்யூம் பட்டனில் நீங்கள் செட் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் மாறிடும். இது வந்து ஒரு வேறு லெவல் ஷார்ட்கட்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ஆப்போட டவுன் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தால் டவுன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.
உங்களுடைய வால்யூம் பட்டனில் வந்து வால்யூமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி ரொம்ப போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆப்பை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டை செட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, செகண்ட் ட்ரிக் என்னன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஆன்லைனில் வந்து வர்றதை யாருக்குமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய லாஸ்ட் சீன் வந்து காட்டாத மாதிரி ஹைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து எப்போ ஆன்லைன் வராங்க போகிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாது. அந்த மாதிரி வந்து யாராவது செட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்போ ஆன்லைன் வராங்க எப்போ ஆஃப்லைன் போகிறாங்க அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட டவுன்லோடுக்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷன் எனேபிள் பண்ணிவிட்டு ஐ ஆம் நியூ யூசர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி மேலே பார்த்தீங்கன்னா செகண்டாக ஒரு ஐகன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலரில். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து யாரை வந்து வாட்ஸ்அப்பில் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நம்பரை வந்து கண்ட்ரி கோடோட இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் எதனா ஒரு பேர் கொடுத்துக்கலாம். பேரை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்காங்க. ஓகே நண்பா, இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் வந்தாலுமே காட்டாத மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து காட்டும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அவங்க எத்தனை மணிக்கு ஆன்லைன் வந்திருக்காங்க போயிருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஆன்லைன் வந்தால் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சைடில் வந்து ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியாது. அவங்க வந்து அவங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அவங்க வந்து இப்போ வந்து ஆன்லைன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் அவங்க வந்து வாட்ஸ்அப் விட்டு போயிட்டாலுமே உங்களுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க வந்து வாட்ஸ்அப் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுடைய நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எத்தனை மணிக்கு ஆன்லைன் வந்திருக்காங்க எத்தனை மணிக்கு ஆஃப்லைன் போயிருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸுமே அந்த ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது ட்ரிக். நம்மளுடைய மொபைலில் வந்து சார்ஜ் போடும்போது இந்த மாதிரி அனிமேஷன் ஆகும். யார் யார் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து புதுசாக வரக்கூடிய எல்லா மொபைல்லையுமே இந்த மாதிரி அனிமேஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் பழைய மொபைலெலாம் இந்த மாதிரி கிடையாது. உங்களுடைய மொபைலை வந்து பழைய மொபைலில் இருந்து நீங்கள் வந்து சார்ஜ் போடும்போது இந்த மாதிரி அனிமேஷன் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய மொபைலுக்கு எப்படி இந்த மாதிரி சார்ஜ் போடும்போது அனிமேஷன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பை டவுன்லோடுக்குமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன் பண்ணிக்கிறதுனா டவுன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்களன்னா அந்த ஆப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு பின்னாடி இதில் வந்து பேட்டரி கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நிறைய கலர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பேட்டரி பர்சன்டேஜ் கலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒயிட் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேறு எதனா கலர் பிடிச்சிருந்தா அதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இவ்வளோ தான் பண்ண வேண்டியது. இதை மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜ் போட போனீங்களன்னா இந்த மாதிரி தான் வேறு லெவலில் அனிமேஷன் ஆகும். எனக்கு வந்து இந்த கலர் பிடிக்கல, நான் வந்து வேறு கலரில் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலையும் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான நிறைய கலர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணுறதுனால உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. நீங்கள் சார்ஜ் போட்ட உடனே கொஞ்ச நேரம் தான் இந்த மாதிரி அனிமேஷன் ஆகும், மறுபடியும் ஆஃப் ஆகிடும். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் சொன்ன 3 ட்ரிக்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வேறு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த விடை பெறுவது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய்.